சூடா மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், சூடா மீன் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சூடா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பெரிய தக்காளி சைஸு புளி எடுத்து நான் புளி தண்ணி கரைச்சிட்டேன். அது கூடயே மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிட்டேன். 2 சின்ன தக்காளி கரைச்சிக்கிட்டேன். இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம தாளித்து அது கூட ஊற்றிடலாம். நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். சட்டி சூடாகட்டும். சட்டி சூடானோன்னே நம்ம இப்போ நல்லெண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. எண்ணெய் ஹீட் ஆகட்டும். சூடாகிட்டு நம்ம இப்போ கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்குறதுல தாங்க குழம்போட டேஸ்ட்டே இருக்குது. பாருங்கள், இந்த ஓரத்துலலாம் லைட்டாக கருகுன மாதிரி வதங்கிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வதங்கினா நல்லா டேஸ்ட்டு வருங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ இது கூட ஆட் பண்ணிடலாம். இந்த டைமில் நம்ம உப்பு காரம் டேஸ்ட் எல்லாம் பார்த்துக்கலாம். உப்பு காரம்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு இப்போ நம்ம இதை மூடியை போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். குழம்பு மூடி போட்டுடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை ஆட் பண்ணிடலாம். ஒரு டைம் நம்ம நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். நம்ம இதை வந்து அடிக்கடி கரண்டி போடக்கூடாது, மீனெல்லாம் உடஞ்சிரும். பாருங்கள், குழம்பு சூப்பராக கொதித்து ரெடி ஆகிட்டு இந்த டைமில் நம்ம இறக்கி சாப்பிட்லாம். சூடா மீன் குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வால்டன் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.